I decide. I go extra. Presta, always extra. But what extra? BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு விஷயம், அந்த லேடிக்கு நடந்த ஒரு விஷயம் தான் நம்ம இதில் சொல்கிறது. உமன் வந்து ஒரு 20 இயர்ஸ்லேருந்து இல்லைங்களா ஒரு 25 இயர்ஸ்லேருந்து ஒரு 42 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஜேர்னி, அதுதான் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அந்த ப்ரிவிலேஜான லேடிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, ப்ரிவிலேஜ்டு அல்லாமல் இருக்கிற லேடிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே லேடிஸ் தான். அந்த உமன் அல்ல மதர்ஹுட் அல்ல அந்த வைஃப் எல்லாமே ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. பட் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்ன வேலை, உங்கள் வேலை ரொம்ப கஷ்டம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரி நடக்கணும். எத்தனை வாட்டி நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் காலையில் ஜாலியாக வரும், கரும்பு வெட்டும், அப்புறம் மத்தியானம் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கி. விஜயானி சார் கூட சொன்னாங்க, இங்கே வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல இயல்பான காற்று, ரொம்ப மாயம் இல்லாத ஃபுட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாசிகா, நான் இங்கே ஒரு இடம் வாங்கலாம்னு பிளான்ல இருக்கேன். அவர் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது ட்ரிகர் பண்ணது? ஓகே, இந்த கதை நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம், இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சசி சார் மாதிரி ஒரு லெஜெண்டான ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு படத்துல கருப்புன்னு வருது, இங்க 100 சாமின்னு வருது, சாமி பேராவே வருது. சொல்லுவாங்கல்ல, அம்மான்னா நம்ம சாமி மாதிரி பார்க்கணும். ஆனா சசி சார் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மாவை நீங்க சாமியை எல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகே, அண்ட் விஜயானி சார் கூட ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன்ல இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஒரு லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியா பார்க்குற ஒரு மனிதர். எனக்கு இங்கே இவ்வளோதான், கள்ளக்குறிச்சியில் இவ்வளோதான் கிடைக்குது, போதும். இப்போ ரீசெண்டாக 100 சாமி அது ரிலீஸ் ஆக போகுது. நாங்கள் பார்த்த வரைக்கும் அது வந்து ஒரு கரும்பு இதில் வந்து லைக் வேலை செய்கிற ஒருத்தவங்களெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் ரொம்ப பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு விஷயம், அங்கே நடந்த ஒரு லேடி, அந்த லேடிக்கு நடந்த ஒரு விஷயம் தான் நம்ம இதில் சொல்கிறது. ஸோ பேசிக்கலி கள்ளக்குறிச்சின்னா உங்களுக்கு அந்த நியூஸ் எல்லாம் தெரியும், அந்த என்ன அதுக்கு என்ன தமிழ், ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும்போது நிறைய டெத்து, ஸோ அதில் பாதிக்கப்படுற ஃபேமிலி, உமன், நிறைய பேர், குழந்தைங்கள் எல்லோரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து அங்கே இருக்கிற ஒரு லேடியை பேஸ் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ரி எல்லாம் சார் சசி சார் முன்னாடி எடுத்திருந்தாங்க. அவங்களே வந்து ஒரு வேறொரு டிவியில் நினைக்கிறாங்க, ஒரு பேட்டியில் அவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க. செல்வி அவங்க பேர். ஸோ அந்த செல்வி கேரக்டரோட லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது தான் சசி சாருக்கு இது வந்து ஒரு மூவியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது மூவியாக மாற்றினாங்க. ஆமாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கள்ளக்குறிச்சியில் தான் அந்த ஷூட் எல்லாம் பண்ணுது. ஸோ அந்த ரியல் இன்சிடென்ட் நடந்ததுனால எல்லா கேரக்டர்ஸுமே அங்கே ரியலாக இப்போவும் இருக்காங்க அவங்க எல்லாரும். ஸோ அந்த ரியல் கேரக்டர்ஸோட என்ன மேனரிசம்ஸ், அந்த மாதிரி அந்த ஊர், அவங்க வேலை செஞ்ச இடம், அந்த கரும்பு தோட்டம், அப்புறம் இது ஸ்டிச்சிங், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த லேடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மதர் எப்படி, ஒரு விமன் எப்படி, ஒரு மதருக்கும் விமனுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. சம்டைம்ஸ் நம்ம ஒரு மதர் ஆயிட்டுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும், வேணும்னு நினச்சும் பண்ணுறவங்க இருக்காங்க, அந்த சிச்சுவேஷன்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு மதர்ஹுட்னா அது எப்படி இருக்கணும், அப்புறம் மதர்ஹுட்டில் வந்து என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, பட் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியவே இல்லை. அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான ஒரு உமன் வந்து ஒரு 20 இயர்ஸ்லேருந்து இல்லைங்களா ஒரு 25 இயர்ஸ்லேருந்து ஒரு 42 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஜேர்னி, அதுதான் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். 25லேருந்து ஒரு 42 வரைக்கும் அந்த லேடி எப்படி என்ன கோ த்ரூ பண்ணுறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய ட்ரீம்ஸ், டிசைர், அப்புறம் லவ், அப்புறம் நிறைய இமோஷன்ஸ், கண்டிப்பாக அந்த இமோஷன்ஸோட கோ த்ரூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் போகும். அதில் மெயின்லி இந்த மதர்ஹுட் பற்றி தான் இந்த மூவி பேசுகிறது. அதனால தான் அந்த அம்மா சாங் எல்லாம் ஒரு கிளிம்சஸ் மாதிரி காமிச்சது, மெயின்லி அந்த மதர்ஹுட் தான். ஓகே, அண்ட் அந்த ரியல் அந்த ஸ்பாட்லலாம் போயிட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு அந்த ஷூட் பண்ணும்போது பயங்கர வழியாக இருக்கும்ல மேம், அது தொடர்ந்து ஒருத்தவங்க வேலையாக பண்ணிட்டு இருக்கும் போது. கரெக்ட். அதான் நானும் அப்போ யோசிச்சேன், டெய்லி ஒருத்தர் ரொட்டீன் வந்து இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கோ த்ரூ பண்ணுவாங்க. அதுவும் இப்போ நமக்கு காசு இருந்தேன்னா மேபி நம்மளால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாங்க போகலாம் வெக்கேஷன் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். பட் காசும் இல்லை, ஆனால் இது பண்ணி தான் ஆகணும்.
எல்லாரையும் பார்க்கணும், ஹஸ்பண்டு, அம்மா அப்பா, குழந்தைகள், ஹஸ்பண்டோட ஃபேமிலி, அந்த மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு விமன் வந்து எப்படி இருக்கும் அவங்க மைண்ட் செட்டுன்னு நம்மளால் யோசிக்க முடியாது. ஸோ அந்த ப்ரிவிலேஜான லேடிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, ப்ரிவிலேஜ்டு அல்லாமல் இருக்கிற லேடிஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் 2 பேருமே லேடிஸ் தான். அந்த உமன் அல்ல மதர்ஹுட் அல்ல அந்த வைஃப் எல்லாமே 2 பேரும் பண்ணுறாங்க. பட் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் போகும்போது தான் எனக்கு ரியலாக அங்கே இருக்கிற லேடிஸ் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஃபீல். ஆமாம், இவங்க எல்லாரும் அவங்க டெய்லி லைஃப் எப்படி கடந்து போகிறதே வந்து பெரிய ஒரு நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது அது பெரிய ஒரு இல்லை நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. பட் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இதில் என்ன, இது நல்லது தானே. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் நடிக்க வரீங்களா? ஒரு 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 லேடி வந்து கரும்பு வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் நடிக்க வரீங்களா அக்கா, சென்னை வரீங்களான்னு கேட்டேன். பிகாஸ் அவங்க ஆட்டிடியூடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போ அவர், ஐயோ நடிக்கல, இது என்ன வேலை, உங்கள் வேலை ரொம்ப கஷ்டம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரி நடக்கணும், எத்தனை வாட்டி. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் காலையில் ஜாலியாக வரோம், கரும்பு வெட்டோம், அப்புறம் மத்தியானம் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கி அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் வேலை. அப்புறம் 8 மணிக்கு நாங்கள் வீட்டு போய் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் டிவி சீரியல் நாடகம் பார்த்துட்டு தூங்குவோம். அதுதான் நல்ல நிம்மதியான வேலை. உங்கள் வேலையில் நல்லாவே இல்லை. இந்த 1 நாள் 2 நாள் எனக்கு போர் அடிச்சிச்சு, எப்படி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, நான் அவங்களுக்கு அது ஒரு ஃபீல். ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் டெஃபினெட்லி அவங்களுக்குள்ள அந்த வழியெல்லாம் இருக்கும். பட் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கண்டென்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த இயல்பான விஷயங்கள் கிடைக்கும் போது அதில் ஹாப்பியாக முடிஞ்சதுன்னா அது ஒரு பர்சனுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு டிப்ரெஷன் அது இது எல்லாம் வர்றதுக்கு மேபி ஒரு ரீசன் இது கூட இருக்கலாம். நம்ம கண்டென்ட் எதுக்கும் நம்ம ஒரு கண்டென்ட்டாக வாழற மாதிரி இல்லை. இங்கே கிடைச்சா அங்கே கிடைக்கணும், அங்கே கிடைச்சா அங்கே போகணும், அப்புறம் அந்த கேஷு இந்த கேஷு அவ்வளோ இது நிறைய விஷயங்கள் தாட் ப்ராசஸ் மைண்டு வந்து அப்படி பிளாஸ்ட் ஆகுது. ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதுனால ஸ்லோ டவுன் பண்ண நமக்கு தெரியாது இப்போ. பட் அவங்க வந்து ஸ்லோ பேஸில் தான் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ருட்டீன், சாப்பிட்றது, வேலை செய்கிறது, தூங்குறது, அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு அதில் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. பட் நம்ம யோசிக்கும் போது கஷ்டம்தான்னு நமக்கு தோணும். ஆனால் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஈவன் விஜயானி சார் கூட சொன்னாங்க, இங்கே வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல இயல்பான காற்று, ரொம்ப மாயம் இல்லாத ஃபுட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாசிகா, நான் இங்கே ஒரு இடம் வாங்கலான்னு பிளான்ல இருக்கேன். அவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ நல்ல ஒரு ப்ளசண்டான. ஆமாம் ஆமாம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஒத்துரிமை இருக்குது அந்த வீட்டில். ஈவினிங் எல்லாரும் ஒரு இடத்துல ஜாலியாக கோவில் வருவாங்க, அங்கே எல்லாரும் பேசுறது, அங்கே கொஞ்ச நேரம் விளையாடுறது, அப்புறம் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு சிட்டி லைஃப்பில் கிடைக்கல. ஈவன் குழந்தைங்கள் கூட விளையாடுறதுக்கு இடம் இல்லை, எல்லாரும் ஃபோனில் தான். பட் அங்கே அப்படி இல்லை, அங்கே நிறைய அவங்க விளையாடுறாங்க, அவ்வளோ இடம் இருக்குது. அதனால ஸோ ஹெல்த்தியாக இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு 80 இயர்ஸ் பாட்டி நாங்கள் டெய்லி பார்க்குவோம். அவங்க பாட்டி வந்து காலையில் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு தான், பட் ஃபுல்லாக நடந்து பால் வாங்குறது, அப்புறம் வேறு நிறைய வேலைகள் அவங்க பண்ணுறாங்க. பட் நடக்க முடியுது அவங்களால. 80 இயர்ஸ்லாம் ஒரு சில பேருக்கு அவங்க கவுச்சில் இருந்தே எழுந்திரிக்க முடியாத சிச்சுவேஷன். ஆனால் இவங்க வந்து ஃபுல் வாக்கிங் இல்லை, அதுவும் செருப்பு இல்லை, அப்படியே வாக் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணி அவங்களே வந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு அழகா சாரி எல்லாம் அழகா போட்டு நல்லா பெரிய பொட்டு மூக்குத்தி எல்லாம் வச்சு அழகா இருக்காங்க. ஸோ அதான் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது, ஒரு பக்கம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டபுள் மைண்டு தான் நமக்கு அங்கே போகும்போது. தெரில, அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னென்னு. ஆனால் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த கள்ளக்குறிச்சியில் இருந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அந்த செல்வி அக்காவோட கேரக்டராக மாறுறதுக்கு நிறைய விஷயங்கள். இந்த என்னது இஷ்டிக கல், செங்கல் சூளை, அந்த கல் இது பண்ணுவாங்கல்ல சூடு பண்றது, அந்த அங்கெல்லாம் வேலை செய்யறவங்க தான் இந்த ரியல் கேரக்டர். ஸோ அங்கெல்லாம் நாங்கள் போய் வேலை செஞ்சோம், கரும்பு, அப்புறம் நிறைய ஃபுல்லு வேலை. ஆமா ஆமா, ஃபுல்லு வேலை. ஸோ அதெல்லாம் செய்யும்போது நிறைய விஷயங்கள் நான் மைண்டில் நமக்கு வேற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. இவ்வளோ நாள் பண்ணாத மூவியில் பண்ணாத நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் அந்த மைண்ட் செட்டும் அப்படியே ஆக்க வேண்டியது இருந்தது. ஒரு 35 days 40 days நாங்கள் அங்கேயே இருந்தோம் கள்ளக்குறிச்சி. ஸோ நாங்கள் இருந்த இடம் ரொம்ப வசதியான இடம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பசிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வராது. அப்போ அதனால நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே செட் ஆயிடுச்சாங்க. ஒரு 1 week அப்புறம் போதும் இதே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு படம் எடுக்கும்போது லைக் சிம்பிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி
ஒரு நல்ல ஒரு மாடர்னான ஒரு கேர்ளாக கூட ஆக்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது ட்ரிகர் பண்ணது? ஓகே இந்த கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணலாம், இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, நம்ம போய் ஃபீல்டில் உட்காந்து பண்ணோம்னா எது உங்களுக்கு ஓகே சொல்ல தோணுது? ஓகே சொல்கிற தோணுதுக்கு மெயின் ரீசன்ஸ் எப்பவும் வந்து டிரெக்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டிரெக்டர். ஸோ இப்போ சசி சார் மாதிரி ஒரு லெஜெண்டான ஒரு டிரெக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை சொல்லும்போது, இந்த மாதிரி ரோல் சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க படத்தில் நான் நடித்தா எனக்கு வந்து அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுவும் வந்து எனக்கு ஒரு 100% நம்பிக்கை இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன கதையில் இவ்வளோ லேயர்ஸ் இருந்தது. ஒரு லேடியோட 25 இயர்ஸ்லேருந்து 42 வரைக்கும் இருக்கிற ட்ராவலில் கண்டிப்பாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் எல்லாம் ரொம்ப நம்ம பார்க்குற அளவுக்கு பயங்கரமான சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா கூட பாடியில் ஒரு சில வாக்கிங் ஸ்டைலில் அப்புறம் நிற்கிறது இல்லை. ஸோ நான் அந்த 25 இயர்ஸில் நான் நிற்கும்போது எப்படி நிற்கும் அப்படி இல்லை. 42 இயர்ஸ் ஆகும்போது நான் இன்னும் கொஞ்சம் பிளா அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா நடக்கும்போது எல்லாம் அப்போ நான் நிறைய வேலை செஞ்சு நான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டேன், இல்லை டயர்ட் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கணும். அப்புறம் குழந்தைகள் சின்னதாக இருக்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். எப்படி அந்த ஒரு இமோஷன், எப்படி இவங்களை வளர்த்தணும், என்ன பண்ணணும், ஐயோ தனியாக இருக்க வேற என்ன ஏது, அந்த மாதிரி இமோஷன்ஸில் நிறைய லேடிஸ் கடந்து. அப்புறம் ஒரு 35-40 ஆகும்போது அவங்க வந்து அந்த ஒரு அவங்களும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. யார் வந்து என்ன அங்கே போ தைரியமாக சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை வந்துருச்சு. ஸோ அது ஒரு சேஞ்சு தானே. நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சு நான் சொல்லலை, இமோஷ்னல் சேஞ்சு அது இந்த கேரக்டருக்கு நிறைய இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் செல்வி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இல்லை. ஒரு 40 இயர்ஸில் அவங்க வந்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் இப்போ ஆசை, நீங்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஆனால் முன்னாடி எல்லாத்துக்குமே பயந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா, ஹஸ்பண்டு, பக்கத்து வீட்டில் அக்கா, எல்லாருடையும் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுட்டு வாழற ஒரு லேடி வந்து ஒரு 40 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு இதாகிடுச்சு, நம்ம ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாமே. இனிமே எனக்கு என்ன பிடிக்கும் அதை தான் நான் பண்ணுவேன், போ நீ எல்லாம் போ, அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு இமோஷனல் ஷிஃப்ட் வந்து காட்டுறது ஒரு ரிஸ்கின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொல்லும்போது தான் ஐயோ இது நம்ம கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் நல்லா இருக்கும். அப்புறம் சின்ன மைன்யூட்டான இந்த வேலைகள் எல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கும், என்னோட ரியல் லைஃப்பில் நான் பண்ணாத நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது பண்ணும்போது நம்மளோட பாடி, நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் எப்படி மாற்றணும், அந்த விஷயங்களெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் ட்ரை பண்ணணும். அப்படி எல்லா விஷயங்களும் வரும்போது ஐ தாட் ஓகே நான் இதை கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ணி இந்த மூவி இந்த கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ட் ஒரு ட்ரூ இன்சிடென்ட், ஒரு ரியல் இன்சிடென்ட்னு சொல்லும்போது அதுவுமே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா அவங்க வாழ்ந்த ஒரு லைஃப் நம்ம வாழறோம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நிறைய லேடிஸ்க்கு வந்து ரிலேட் பண்ண முடியும். நான் இந்த சொன்ன இமோஷ்னல் ஷிஃப்ட் வந்து எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். அப்புறம் வில்லேஜில் வந்து இன்னும் லேடிஸை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்க இந்த டீசர்ல பார்க்கும்போது தெரியும். வழக்கமா வில்லேஜ்லன்னா இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதான் இன்னும் வில்லேஜில் அப்படி பண்ணக்கூடாது, வில்லேஜில் இப்படி பண்ணக்கூடாது, வில்லேஜ் பொண்ணுங்க இப்படி இருக்கணும், அப்படியே ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறணும். அது வந்து அவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும்ல. அட்லீஸ்ட் ரொம்ப எல்லாம் இல்லைன்னா கூட ஏதோ பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்போலும் சொல்ல முடியாது இப்போ. அப்போ அந்த மாதிரி வில்லேஜ்லேயே இப்படி நடக்குது. அட்லீஸ்ட் இந்த மூவி வரும்போது கொஞ்சமாவது மென்ஸ் வில்லேஜில் இருக்கிற அந்த ஜென்ஸுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகி, சரி நீங்கள் படிக்கலாம், சரி நீங்கள் வெளியூரில் போய் வேலை செய்யலாம், உங்களுக்கு அங்கே அந்த கல்யாணம் பிடிக்குன்னு அது பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விடுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அங்கே குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இப்போயே எங்களை பார்த்துட்டு அன்றைக்கி சொல்லுவாங்க, ஐயோ அக்கா நீங்கள் போட்ட மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு போட ஆசையாக இருக்கு, ஆனால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th 8th படிக்கிற அந்த குட்டீஸ், லேடிஸ், மீன்ஸ் நம்ம கேர்ள்ஸு. அந்த பாய்ஸை வந்து ஜாலியாக நான் வந்து சென்னை வந்துடுவேன், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் படித்து முடிச்சு சென்னை வந்து தான் வேலை செய்வேன் அப்படி. அப்போ இந்த பொண்ணு நான் எப்படி சென்னை வர முடியும், எனக்கெல்லாம் விட மாட்டேன், மேபி கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இப்போவே இந்த ஏஜ்லேயும் அந்த டிஸ்கஷன் போகுது, எங்களுக்கு இது முடியாது நடக்காதுன்னு ஒரு வருத்தம் இப்போவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறினா இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மூவி வந்தால் மொத்தமாக மாறணும் அப்படி இல்லை, பட் ஏதோ
ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மேம் அது என்ன மேம், முன்னாடி ஒரு படத்துல கருப்புன்னு வருது, இங்க 100 சாமின்னு வருது, சாமி பேராவே வருது, ஒய்? அது தெரியல. 100 சாமின்னு, ஆனால் சாமி ரிலேட்டடான கண்டிப்பாக பேர் இல்லை. நம்ம சொல்லுவாங்கல்ல, அம்மான்னா நம்ம சாமி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஆமாம். ஆனால் சசி சார் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மாவை நீங்கள் சாமியை எல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காக பாருங்க. சூப்பர். அம்மாவும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வேணும், அவங்களுக்கும் அவங்களோட லைஃப் முன்னாடி போகணுன்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. எப்போவும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அம்மா 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 அம்மானா அது பண்ணிடுவாங்க, அம்மாவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் நீங்கள் வைக்காதீங்க. அம்மா வந்து சாமி மாதிரி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க சாமி கிடையாது, அவங்க ஒரு ஹியூமன் பீயிங். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோ, அந்த மெசேஜ் தான் இந்த மூவியில். அதனால சார் வந்து 100 சாமி அப்படின்னு வச்சுட்டு, அப்புறம் விஜயானி சாருக்கு இந்த பேர் வந்து வேணும். இந்த படம் கதை கேட்டப்போ விஜயானி சார் சொன்னாங்க இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பிச்சைக்காரங்க 100 சாமிகள் அந்த சாங் வருது, அது வேறொரு வேர்ஷன், அம்மாவை வந்து சாமியை பார்க்கறது. இதில் வந்து அவங்க சொன்னாங்க இதில் அம்மாவை சாமியாக மட்டும் பார்க்காம ஒரு லேடியாக ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்து பாருங்க, அப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சு என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும். அது நீங்கள் அவங்களோட குழந்தையா இருந்தாலும், ஹஸ்பண்டாக இருந்தாலும், மாமியார் இருந்தாலும், மாமனார் எல்லாரும் இருந்தாலும், அந்த பர்டிகுலர் மதர்ஹுட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ நம்ம அந்த சைடு கவனிக்கிறதே இல்லை, அம்மா அப்படிதான். ஸோ அது வந்து இப்போ ஈவன் நான் கூட அப்படி தானே திங்க் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் அம்மா வந்து அது பண்ணிப்போவாங்க, பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு அது கண்டிப்பாக அது ஓகே தான் இருக்கும்னு நம்மளே சொல்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம கேட்கல, அம்மாக்கு வந்து அது ஓகேவா, அம்மா நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம மறந்து போறது. ஆனா அப்பா கிட்ட நம்ம ஒருவேளை கேட்போம், அப்பா ஓகேவான்னு கேட்கணும், அவங்களுக்கு தெரியலையா அவங்க ஓகேவா இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆச்சு அப்பா பத்தி வரும், ஆனா அம்மா பத்தி வர்றது ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் இந்த படத்துல 100 சாமின்னு பேர் வைக்கிறதுக்கு மெயின் ரீசன். ஓகே. அண்ட் விஜயானி சார் கூட ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன்ல இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஃபன்னாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், அண்ட் ரொம்ப சீரியஸாக சில டைம் வந்து மோட்டிவேஷன்லாம் கொடுப்பாரு. மோட்டிவேஷன் எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய, ஆக்சுவலி மோட்டிவேஷன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து சொல்கிறது நம்ம கவனமாக கேட்கும்போது நமக்கு தெரியும், ஆமாம் இந்த மாதிரி வாழ்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஒரு லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குற ஒரு மனிதர். எனக்கு இங்கே இவ்வளோதான், கள்ளக்குறிச்சியில் இவ்வளோதான் கிடைக்குது போதும், நான் இப்போ கள்ளக்குறிச்சி வந்திருக்கேன், அதனால எனக்கு இங்கே என்ன கிடைக்குதோ அது போதும். நான் அங்கே சென்னையில் இருந்தேன்னா அங்கே கிடைக்கிற மாதிரி நான் அங்கே அடாப்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கும்போது நான் இங்கே வந்து இங்கே என்ன எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எங்கே தூங்க முடியும், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க அவங்க, இந்த மொமெண்ட்டில் அவங்க ப்ரெசண்ட், அந்த மொமெண்ட்டில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பார்க்குறது, அங்கே போய் பேசுறது பழகிறது, ரொம்ப பிஸ்னஸ் விஷயமா அவங்க நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேச்சர், இந்த மாதிரி சிம்பிள் லைஃப் வந்து பிடிக்கும். அதனால அவங்களும் அவங்களோட மைண்ட் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எங்கெங்கே அந்த மாதிரி பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லும்போது நம்ம ஓகே இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் லைஃபு, எது இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான். அப்புறம் எப்பவும் பாசிட்டிவ், ஐயோ என்னால் இது பண்ண முடியாது சார், ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக் ஆகுதுன்னா ஐயோ அப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது, இது பண்ணால் நல்லா இருக்கும், நீங்கள் இது பண்ணலைன்னா வேறு இந்த உலகத்தில் யாரும் இது பண்ண முடியாது, அப்படியெல்லாம் ஒரு பாசிட்டிவாக நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த கொஞ்ச நாள் தான், அவங்க வந்து பெரிய ஒரு த்ரூ அவுட் வர கேரக்டர் இல்லை, ஸோ கொஞ்ச நாள் தான் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். பட் அந்த ஒர்க் பண்ண எல்லா டேஸும் வந்து ஜாலியாக இருந்தது, ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. டெய்லி அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லும்போது நமக்கு கேட்கும்போது அது நல்லா இருந்தது. அண்ட் ஏதாவது காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி மேம், லைக் அவர் ஏதாவது பண்ணும்போது ஃபன்னாக இருக்குமா இல்லை டைம் எடுக்குமா அது மாதிரி? இல்லை காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த சாங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சீன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒரு மரத்து கீழே போய் உட்கார்ந்து 2 பேரும் சீன்ஸ் எல்லாம் படித்து, ஏன்னா அங்கே எங்களுக்கும் வந்து பெரிய மேக்கப் இல்லை, டல் மேக்கப் அந்த மாதிரி தானே. ஸோ எங்கே வேணாலும் உட்காரலாம், இந்த ட்ரெஸ்ஸு போகும், ஹேர் போகும், ஸ்வெட் ஆகும், அதெல்லாம் டென்ஷனே இருக்கணும். அப்போ நாங்கள் எங்கேயாச்சும் நாங்கள் பாட்டுக்கு உட்கார்ந்தாங்க. அப்போ அவரை சம்டைம்ஸ் ரீட் பண்ணி அப்படி படுத்துருவாங்க, அந்த கரும்பு தோட்டத்திலே படுத்துட்டு. ஆனால் பயங்கரமாக வெயில் அடிக்கும். பரவாயில்ல, நம்ம தான் இப்படி இருக்கணும்ல, கொஞ்சம் வேர்வே இருக்கணும், டேன் ஆகணும், என்ன இதுக்கு கொடையெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி அவர் அங்கேயே படுத்து அந்த சீன் படிப்பாங்க, நானும் அங்கே உட்காருவேன். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கும் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண தோணாது, ஏன்னா அவங்களுக்கு தோணும் இவங்க இங்கே வேலை செய்கிறவங்களோ அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. ஆமாம்,
அதுல விஜயானி சார் உங்களுக்கு அந்த டீசர்ல அவங்கள அடையாளமே தெரியாது நிறைய பேருக்கு. காஸ்டியூம் அட்டையர் எல்லாம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க தான் அப்படின்னு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விஜயானி படம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க வந்து நின்னு பார்ப்பாங்க. அது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களும் வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த கரும்பு தோட்டத்தில் படுக்கிறது, அங்கேயே சாப்பிட்றது, எல்லாமே அங்கேதான். கேரவன் போறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு அந்த ஷூட்டிங் லொக்கேஷனும் அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு செட் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக்கில் செட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் எல்லாரும் அங்கேயே டிஸ்கஷன் பண்ணி, அப்புறம் சசி சார் ரொம்ப எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ அதனால சார் வந்து பர்டிகுலராக இப்படி பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூட ரிஹர்ஸ் பண்ணி, ஆர்டிஸ்ட் மட்டும் ரிஹர்ஸ் பண்ணி, அந்த மாதிரி நல்ல ஒரு ஒர்க் ப்ராசஸே வந்து நல்லா இருந்தது. ஓகே, இது எந்த டைம்ல இல்லை மேம் உங்களுக்கு வந்து நரேட் பண்ணாங்க இந்த கதையை? இது வந்து நான் கருப்பு ஷூட்டில் கோயம்புத்தூர் இருக்கும்போது லைக் ஒரு 2000 அல்ல அதை 2024 டிசம்பரில் தான் கருப்பு ஷூட் ஸ்டார்ட் ஆனது. 24 டிசம்பர். அந்த 24 டிசம்பர் ஒரு கிறிஸ்மஸுக்கு அப்புறம் தான் சசி சாரும் வந்து கதை சொன்னாங்க. ஸோ அப்போ அவர் சொன்னாங்க, நான் உங்ககிட்ட மட்டும்தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன், இனிமேல் எல்லாமே செட் ஆகணும், ஸோ எப்படியும் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த 25 டிசம்பரில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டு. ஓகே, நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 26 இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து பேரலா போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிற மாதிரி ஒன்று இல்லை. கருப்பெல்லாம் அந்த டைம்ல இல்லை. ஏன்னா 2024 டிசம்பர்ல தான் கருப்பு ஷூட்டு. அப்போ இவர் வந்து கதை மட்டும் தான் சொன்னாங்க. 2025 நவம்பர்ல தான் நூறுசாமி மூவி ஸ்டார்ட் ஆனது. கருப்பு வந்து 2024 டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகி அந்த 25 ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த கருப்பு கூட நான் மாமன் தான் பண்ணிட்டு இருந்தேன். கருப்பு அண்ட் மாமன், திருச்சி, கோயம்புத்தூர் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதான் நான் சொன்னேன், அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் போக முடியாது வந்தது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலி நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ் இங்கே சென்னையில் போயிட்டு இருந்தது, லெகசின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் போயிட்டு இருந்ததுனால சம்டைம்ஸ் அங்கே இங்கே போக முடியல அந்த மாதிரி. பட் நூறுசாமி வந்து நான் எனக்கு பண்ணும்போது ஒரு ஐடியா இருந்தது, நான் வந்து ரொம்ப அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சு இருக்கிற டைமில் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்துச்சுன்னா ஃபுல்லி இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸு இருக்கிற ஒரு மூவி தானே. ஸோ நம்ம ரொம்ப மைண்டு டைவர்ட் ஆகி வேறு கேரக்டருக்கு போய் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லை. இப்போ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ்னால் அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பட் நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு டைவர்ட் ஆகி வேறு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்தால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ஈவன் சசி சார் கூட அந்த டைம் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ். ஒரு டிரெக்டர் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ டைம் வேணும்னு சொல்லி ஷூட் டேட்ஸ் வந்து அந்த 2-3 months தள்ளி வச்சாங்க. நமக்கான ப்ரிப்ரேஷன் டைம் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நார்மலி நம்ம இண்டஸ்ட்ரியிலே, இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே கொஞ்சம் கம்மி தான். எப்பவும் ஹாலிவுட் மூவிஸில் தான் அவ்வளோ டைம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் அவங்க எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து அந்த கேரக்டர் நல்லா படிக்கிறதுக்கும் மற்றபடி உங்களுக்கு என்ன வேணும் ப்ரிப்ரேஷனுக்கு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் கமிட்மெண்ட்ஸ் முடிங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியிலேருந்து சென்னை, ஹைதராபாத் அப்படி ஓடாமல் அந்த 35 days அட்லீஸ்ட் அந்த மேஜர் போர்ஷன் அந்த 30 days நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். நான் கூட இன்பிட்வீன் ஒரு வெக்கேஷன் கூட பிளான் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அதுவும் பிளான் பண்ணேன். அப்போ அவங்க, ஐயோ வெக்கேஷன் எல்லாம் போயிட்டு வந்தால் நீங்கள் சொதப்பிடுவீங்க, எனக்கு தெரியும், எங்கே போகிறீங்க வெக்கேஷன்? நான் சொன்னேன் பாலி. ஐயோ அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சரி உங்கள் வெக்கேஷன் முடிச்சுட்டு வாங்க, அப்போ நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி கூட சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த கேரக்டர் வந்து எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு இதுலேயும் அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட செல்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டைம் அவங்க நமக்கும் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ராசஸாக எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு ஆக்சுவலி. இது எப்படி மேம், இப்போ நீங்கள் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது வந்துட்டு நீங்கள் அந்த கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பார்ப்பீங்களா? அவங்கள பார்த்து விட்னஸ் பண்ணி எப்படி பாடி லாங்குவேஜ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளும் வந்து எப்படி டயலாக்ஸ் பேச முடியும், எப்படி அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அந்த ரியல் கேரக்டராக இருக்கிறதுனால அங்கே போயிட்டு எனக்கு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள நேரில் மீட் பண்ணேன். சாரோட ஆஃபீஸில் அந்த அக்கா செல்வி அக்காவை மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எப்படி மூக்கு துடைக்கிறது, எப்படி தலை இப்படி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள். அப்புறம் அவங்க உட்காரும்போது எப்பவும் கை இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் நோட் பண்ணேன். கொஞ்சம் விஷயங்களால் நோட் பண்ணி நான் அதெல்லாம் நோட் பண்ணேன். அப்போ சார்கிட்டையும் அது பண்ணலாமான்னு கேட்கும்போது பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க இப்போ நான் என்ன எப்பவும் முடி இப்படி தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கு இதுதான் பழக்கம், இப்படி எடுக்கிறது ஸ்டைலில். பட் அவங்க வந்து அப்படி இல்லை, இங்கிருந்து எடுப்பாங்க. ஸோ அது பண்ணாதான் அது ஒரு நேச்சுரலாக இருக்கும்.
இங்கேருந்து எடுக்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு மேக்கப் பற்றி கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. அப்போ அவங்க இப்படி பண்ணுவாங்க, அப்போ நான் என்ன இப்படி பண்ணுவோம். ஸோ அது வந்து நீங்களும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை செய்யும்போது கொஞ்சம் ஹேர் வரும். ஸோ வரும்போது நீங்கள் இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு ஓகே இது நம்ம இப்படி பண்ணலாம். அப்புறம் அவங்க ஏதாவது வேற யாருக்கிட்டாவது பேசுவோம். ஏன்னா சசி சார்கிட்ட அவங்க பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் ஒரு ஆள். ஸோ அவங்க கொஞ்சம் நர்வஸாக இப்படி கை இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் நிறைய விஷயத்தில் எனக்கு தெரியாத மாதிரி கேரக்டர்ஸ் மீட் பண்ணணும்ல, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இல்லை கரும்பு தோட்டத்தில் அந்த. ஸோ அங்கே பேசும்போது நானும் இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நானும் நோட் பண்ணேன். அப்புறம் நான் கலைராணி மேம் இருக்குல்ல நம்ம ட்ரெயினர், கலைராணி மேம் கிட்ட போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் நாங்கள் பண்ணோம். அப்போ அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து பேக் ஸ்டோரி எழுதுங்க ஒரு கேரக்டருக்கு. ஸோ அது எனக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் எனக்கு வந்து அது ஒரு பயங்கர ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நம்ம ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரி எழுதும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அந்த கலர் பிடிக்கும், அவங்களுக்கு சும்மா ரேண்டமாக அவங்களுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு டிகாஷன் தான் பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் சும்மா எழுதுங்க என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. அப்படி பேக் ஸ்டோரி எழுதும்போது உங்களுக்கு அந்த கேரக்டரோட ஒரு 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 அந்த ஸ்கின் டச் பண்ண கொஞ்சமாவது முடியும், அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு மேம் வந்து நிறைய அந்த விஷயங்கள்ல பேக் ஸ்டோரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆக்டிங் டிப்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மேம் கூட நான் ஒரு 12 days இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் அதெல்லாம் பண்ணேன். ஜஸ்ட் நாங்கள் போய் உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுவோம், சீன் இது பண்ணுவோம், மாடுலேஷன் வந்து எப்படி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எனக்கு மேம் கூட ஹெல்ப் பண்ணாங்க, கலைராணி மேம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு பண்ணும்போது ஐ ஃபெல் ஸோ ஓகே, நம்ம பண்ணலாம், இது நல்லா இருக்கும், நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக போய் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி போகும்போது கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் நான் நம்புகிறேன் அந்த மாதிரி எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஈவன் சசி சார் கூட ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்வி அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குதுன்னு அவங்களும் சொன்னாங்க. ஸோ இவன் விஜயானி சாரும். அப்போ அதனால எனக்கும் நான் இன்னும் எதுவும் பார்க்கல, ஸோ வெயிட்டிங். ஹோப்ஃபுல்லி அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஆமாம், அண்ட் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் டீசர் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நாங்கள் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். லைக் நாங்கள் எல்லா வேரியேஷன்லையும் பார்த்துட்டு இருக்கும் போது இது எவ்வளோ லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ லப்பர் பந்து ஒரே ஒரு அதில் லப்பர் பந்துலன்னா ஒரே ஒரு இமோஷனில் தானே, அவங்க எப்பவும் ஒரு ஆட்டிடியூடாக யாரே அந்த மாதிரி ஒரு இதுதான், ஹஸ்பண்டாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் எல்லாருக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி போயிடுவாங்க. மாமன்ல வந்து ஒரு பொசசிவ்னஸ், ஒரு கொஞ்சம் கிரே இருக்கு, இமோஷனல் அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து ரொம்ப சட்டிலான இமோஷன்ஸோட ட்ரை பண்ணணும். அதுதான் எனக்கு இதுல சேலஞ்சிங்கா இருந்தது. டயலாக்ஸ் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம டயலாக் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. பட் வித்தவுட் டயலாக், எல்லாரும் டயலாக் பேசும்போது நம்ம அங்கே எப்படி நம்ம ப்ரெசெண்டாக இருக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் நமக்கே வந்து இந்த டயலாக் இல்லாமல் நிறைய விஷயங்கள், ஆனால் மைண்டில் வாய்ஸில் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. ஸோ அது மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த விஷயம் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. அண்ட் அது இதில் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி அவங்க அது சொல்லுவாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஒரு கேரக்டரோட ஜேர்னி வந்து எப்படி அவங்களுக்கு புரியும், எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றது. ஸோ அதுதான் வெயிட்டிங். I decide. I go extra. Presta, always extra. But what extra? BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Shera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.